மக்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் நாஞ்சில் சி மனோகரன், மக்கள் பசுமை இயக்கத்தின் நிறுவன தலைவர். நான் இப்போ உங்கள்கிட்ட நம்ம நாட்டோட அரசியல் கண்ணத்தை பத்தி ஒன்னெண்டு விஷயங்கள் நான் சொல்லலாம்னு விரும்புறேன். சரிங்களா? நான் என்ன சொல்ல போறேன்னா, நல்லா நீங்க புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு ஒரு சாதாரண கவுன்சிலரா ஒரு எலெக்ஷன் நிக்கிறான். அவன் நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க. 3 மாசத்துல அவன் என்ன பண்றான்? இனோவா கார்ல போறான். பணம் எங்க இருந்து வந்தது? கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல நீங்க இருக்கீங்க. யாரையா ஒருத்தர் நீங்க கேள்வி கேட்கறீங்களா? அவன் என்ன சொல்றான்? அவ்வளவு தப்பி மக்கள் மேல போட்டு போறான். அப்ப என்ன நடக்குதுங்க? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அரசியல் இன்னைக்கு எப்படி இருக்குது? அத நம்ம யார் மேல குற்றத்தை சாத்திட்டு போறான்னு இருக்காங்களே தவிர யாருமே மக்களுக்கான அரசியல் கொடுக்க தயாரா இல்ல. ஏன் தயாரா இல்ல? நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆட்கள் எப்படி இருக்குதுன்னாக்கு, எந்த கட்சி ஜெயிக்கும் அவனுக்கு ஓட்டு போடலாம், இல்ல எந்த கட்சி பணம் தரும் அவனுக்கு போடலாம். வாக்குரிமையோட பலம் எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? இந்த வாக்குரிமை பெறதுக்கு நம்முடைய தாத்தா முப்பாட்டம் எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு தெரியுங்களா? அந்த காலத்துல அரசியல் எப்படி இருந்துச்சு நீங்க நல்லா யோசித்து பாருங்க. காமராஜர் இப்ப இருக்கக்கூடிய திமுக ஆட்சி, அதாவது பழைய கலைஞர் அவர்கள் பொய்யும் புரட்டின்னு சொல்லி, அதாவது அண்ணாவும் கலைஞரும் சேர்ந்து பொய்யும் புரட்டின்னு சொல்லி என்ன பண்ணாங்க? வெளிநாட்டு வங்கியில இவர் பேர்ல ஏகப்பட்ட பணம் இருக்குது, சொத்து இருக்குது, அது இருக்குதுன்னு சொல்லி பொய்யான பிரச்சாரம் பண்ணியும் எல்லாமே செயல் எடுத்து தோக்கடிச்சாங்க. இன்னைக்கு அன்னைக்கு அவர் தோத்து இறங்கும் போது அவர் கவலைப்பட்ட என்ன விஷயம்? இந்த மக்கள் பாலம் குழியில விட்டாங்களேன்னு அன்னைக்கு அவர் விட்ட கண்ணீர். இன்னைக்கு நம்ம கண்ணீர் விட்டுட்டு இருக்கோம். சரிங்களா? இந்த அரசியல் கட்சிகள் வரும்போது எவ்வளவு ரூபாய் வச்சுட்டு வந்தாங்க. இன்னைக்கு எவ்வளவு கோடிக்கணக்கான சொத்து எங்க இருந்து வந்துச்சு? இவங்களை யார் கேள்வி கேட்கறது? யாருக்குமே தெரியல. சரிங்களா? வரக்கூடிய தேர்தலில் நம்முடைய வாக்குரிமைங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒண்ணு நீங்க நல்லா தெரிஞ்சுக்கீங்க. நம்முடைய பாட்டனும் முப்பாட்டனும் தேடி தந்த வாக்குரிமை, இந்த வாக்குரிமை எவ்வளவு முக்கியங்கிறத நீங்க நல்லா யோசிங்க. சொத்து சம்பாதிக்கிறதுக்கு வாக்குரிமை இருக்காங்க. உங்களுக்காக நல்ல சேவைக்கு யார் வர்றாங்களோ அவங்களுக்கு வாக்குரிமை செலுத்துங்க. நன்றி, வணக்கம்.